நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? நல்லாவே சூப்பரா பெஞ்சிட்டு இருக்கிற இந்த மழைக்கு இதமா, பதமா ஒரு சமோசா ரெசிபியோட வந்திருக்கேங்க. அதுவும் சிக்கன் சமோசா ரெசிபி. கிராசரி வாங்கலான்னு ஷாப்பிங் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா சரியான மழைங்க. அடடடா! விடவே இல்லங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த சுட சுட மழையோட ஒரு சூடான சமோசா செய்யலான்னு பிளான் பண்ணியாச்சு. கடாயில கொஞ்சமா ஆயில் விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது கூடவே கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, போன்லெஸ் சிக்கனு, அது கூட மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, ஜீரகப்பொடி, மிளகு பொடி எல்லாம் சேர்த்து கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு குக் பண்ணி நல்லா மசாலா ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்மளோட சிக்கன் ஸ்டஃபிங் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மைதா மாவு கூட கொஞ்சமா எண்ணெய், கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பெசறி விட்டுட்டு நல்லா டைட்டாக பெசஞ்சு எடுத்தோம்னா நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு சப்பாத்தி போல் நல்லா தேய்ச்சி மெலிசாக எடுத்துக்கலாம். நான் ஆன்லைனில் ஒரு சமோசா மேக்கர் ஒன்று வாங்கியிருந்தேன், மினி சமோசா செய்கிறது. சரி அதை வச்சு ட்ரை பண்ணலாமேன்னு இன்னைக்கு வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல ஒரு ஷீட்டை அது மேலே பரத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன், ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கு மேலே இன்னொரு ஷீட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கையாலே ஓரத்தெல்லாம் நல்லா அழுத்தி எடுத்துவிட்டு அந்த ஒரு சீல் ஆகிற மாதிரி கைகளாலே செஞ்சு விட்டாச்சு. கொஞ்சமாக வேணும்னா பூரிக்கட்டையை வச்சு கூட நீங்கள் ஒரு தேய்ச்சிக்கலாம். இப்போ அழகாக குட்டி குட்டியான மினி சமோசாஸ் தான் நமக்கு இதில் ரெடி ஆகும். இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றத நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் சொல்லிடுறேன். நான் மேலே வீடியோவில் எப்படி காட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லேசாக இந்த மாதிரி பூரிக்கட்டை வச்சு தேய்ச்சி எடுத்த பிறகு கத்தி வச்சு நம்ம ஓரங்களெல்லாம் சரி பண்ணிக்கலாம். குட்டி குட்டி சமோசாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயை லோ டு மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணிக்கோங்க. அதில் இப்போ இந்த குட்டி குட்டி சமோசாஸை போட்டு எடுத்துக்கலாம். லோ டு மீடியம் ஹீட்லேயே ரெண்டு பக்கமும் நல்லாவே பொரிஞ்சு வர மாதிரி சமோசாவை பொரிச்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி தான் சமோசாஸ் ரெடி ஆயிருக்கு. நான் இப்போ ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கிறேன். குழந்தைங்களுக்காக நம்ம ரெடி பண்ணும்போது இந்த மாதிரியான மினி சமோசாஸை ஸ்வீட் அண்ட் காரம் வெரைட்டியாக செஞ்சு அசத்தலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச சமோசாஸை மைதா மாவு பேஸ்ட் வச்சு நம்ம சீல் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு இந்த சிக்கன் சமோசா. நல்ல மொறு மொறுன்னு இருக்கிற இந்த சூடான சமோசாவை தக்காளி சாஸோட நம்ம வச்சு பரிமாறி சாப்பிட்டாச்சு. நம்ம மேனுவலாக செஞ்ச சமோசா அண்ட் இந்த மினி சமோசா மேக்கர் வச்சு செஞ்ச சமோசாஸ் ரெண்டுமே யம்மியாக இருந்ததுங்க. நீங்கள் செய்கிற ஸ்டஃபிங்கை பொறுத்து உங்களோட சமோசாவோட டேஸ்ட்டு கண்டிப்பாக அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ ரெண்டு வகையான சமோசாவும் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. உங்களோட நீடை பொறுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.